இறுதியாக பேச அழைக்கிறோம். இவர் பேச்சின் பேரரசு, செயல் திருப்பாச்சி, நடிகர் இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். படத்தின் கதாநாயகி அக்ஷயா. இங்கே இருக்கவங்க யாருன்னே தெரியல, யாருன்னே சொல்லிட்டாங்க, யார் பேருமே சொல்லிட்டாங்க. என் பேர் பேரரசு. இந்த ஆர்டிகிள்ஸுக்கு யாரும் சீஃப் கெஸ்டாக வந்தோன்னு சொன்னீங்க, வெளியே சொல்லணும்ல. என் பேர் பேரரசு. ஆமாம் ஆமாம், ரொம்ப நேரம் பேசி போனால ஒருத்தர், அவ்வளோ யாருக்கு உதவிக்குமார். இன்னைக்கு கம்மியாக பேசியிருக்காரு. நாங்கள் அதிர்ஷ்டசாலி. அவர் ஆர் உதயகுமார் சார். சுப்பிரமணிய சிவா, மிகப்பெரிய இயக்குனர், தனுசுக்கு பெரிய ஹிட்டை கொடுத்தவர். பேர் தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். அப்புறம் உதயகுமார் சார் சொன்னாரு, நேத்தே எனக்கு முருகன் போன்ல பேசினாரு, இன்னைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. சுப்பிரமணிய சிவா நேத்தான் பார்த்தாரு, இன்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னாப்புல. என்னைய பார்க்கவும் இல்லை, என்கிட்ட போன்ல பேசவும் இல்லை. நான் ஏன் வந்திருந்தது இல்லை, அதுக்காக கூப்பிடாம வருதா? அதுக்கு மரியாதை வேணாமா? இல்ல இல்ல, தலைவரை கூப்பிட்டாரு. நீங்க உதயகுமார் சார், அப்பா நல்ல படமா இருக்கும் போது இருக்கு, நீ வந்துரு அப்படின்ட்டாரு. அதனால நம்ம அழைக்காமலே நிறைய படத்துக்கு வந்துடுவோம், அது நம்ம கடமை. இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முருகன். முருகன் அப்படின்னாலே யாம் இருக்கு பயமே, அது வாசம் வந்துடும், இப்போ ஞாபகத்துக்கு வரும். பயமறியான், முருகன் வந்து பயமறியான். ஆனா அவர் இயக்கிய படம் வந்து பகலறியான். பகலறியான் எல்லாம் தெரியும், மீனிங் தெரியும். பகலே பார்க்காதவங்க தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர், இப்போ பசங்கள்லாம் உதயசூரியன் பார்க்கறது இல்லை, உதயத்தையே பார்க்கறது இல்லை. எந்திரிக்கிறதே 9 மணி 10 மணி. ஒரு இந்த உச்சி வெயில தான் பார்க்குறாங்க நிறைய பேர். அது பகலறியான். சினிமாவில் நிறைய பேர் பகலறியான் யாருன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவங்க நைட்ல ஒர்க் பண்ணுவாங்க, பகல்லாம் தூங்கிடுவாங்க. நம்ம விவேக் எப்படின்னு தெரியல. பகல் அறிவீங்களா? அப்படி நைட்டு தான், பகல்லாம் ஓகே. அவரு பகல் அறியான். இப்படியே நிறைய பேர் பகல் அறியான் இருக்காங்க. இந்த படத்தின் கதையை தெரிஞ்சு வச்சு, ஒரே இரவுல நடக்கிற கதை அப்படிங்கிறனால ஓகே, அவரும் படத்தின் கதாநாயகனும் பகல் அறியான். படத்துல சாங்ல ஒரு லைன் வந்துச்சு, எனக்கு என்ன மீனிங் தெரியல. எனக்கு ராட்சசனே, ராவணனே, ரகசிய ராமனே. என்ன ரகசிய ராமன் தெரியல எனக்கு. ராட்சசனும் ஓப்பனா விட்டாங்க, ராவணனும் ஓப்பனா விட்டாங்க. ராவணனை ரகசிய ராமன்ட்டீங்க. யாரு லிரிக்ஸ் யாரு? ஓகே ஓகே, ஆமா. அப்புறம் மீனிங் சொல்லுங்க. நீங்க பேசல நீங்க, சரி வாங்க. ராமனை ரகசியம் ஆகிட்ட, ரகசிய சிநேகனைகள் போட்டிருக்காங்க, ரகசிய ராமனை. ராமனோட எல்லாருக்கும் கொஞ்சம் குழு விட்டு போச்சு. அது மீனிங் சொல்லியிருக்கு. இல்ல, அது உண்மையான காதல்ங்கிறதுக்காக அப்படி. ராமன்ங்கிறது உண்மையான காதல். ராவணன்லாம் அது ஆப்போசிட் கேரக்டர் தானே. ராமன் தான் உண்மையான காதல். அப்ப ரகசியமா லவ் பண்றவங்க இது உண்மையான லவ். அது படத்தோட வரும், படத்தை பார்க்கும்போது புரிஞ்சிடும். ஓகே ஓகே. அப்ப எல்லாம் ரகசியமா லவ் பண்ணுங்க, அப்படி உண்மையான காதலா இருக்கும். வெளிப்படையா லவ் பண்ணிடாதீங்க. கவிஞர் குஸ்மானால்தான் நோக்கம் வேற, விளக்கம் வேற. அது சுத்தமா இருக்கா சொன்னேன். துவச்சு தூங்கி துவைக்கலாமா? டெய்லி துவச்சு சந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற நான் அப்படி சொன்னேன். அது வந்து அரைஞ்சி மரத்தை தான் குளிக்கும், நல்லா பொங்கி வரும் இட்லி. ஆமா, அப்படியே வச்சீங்க இட்லி பொங்காது, அரைச்சி உரைச்சிட்டே இருக்கணும். ஆமா, அதெல்லாம் இந்த ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்ன உடனே சிலர்
பேரரசின் ஆபாச பாடல் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க இப்போ. ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான் எப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு. இங்கே தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட மாதம் சொல்லியிருக்காங்க. நான் லிஸ்ட்டு போடுவேன் அப்புறம் என்ன அவ்வளோ இருக்கு. கவிஞர்கள் வந்து சிச்சுவேஷன் எழுதுற மாதிரி பாட்டு எழுதுவாங்க. நான் வந்து வாடா வாடா தோலா வாழ்ந்து பார்ப்போம் வாடான்னு அதாவது பேச மாட்டாங்க. வேருக்கு நீர் ஊத்தித்தாம்பாரு பூக்களில் உண்பேரு அப்படின்னு அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அது கட்டுப்பாடல. இது மாதிரி நிறைய கருத்துக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்க நம்பணும். எல்லாம் உள்ள இறைவா மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறான்னு அதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அந்த வடுமாங்க ஒன்று ஒன்று பிடிச்சி தொங்குவாங்க. அது பழுக்க மாட்டேங்குது போவாங்க. ஏதோ தெரியாத எழுதிவிட்டேன் வடுமாங்க கவிங்கிறாண்டாங்க நம்மள. கருத்துல கூட எத்தனை எழுதியிருக்கேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமா எழுதணும்ல, அதுக்கு அதை ஏறாது. அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப தெரியாது, நீ வளர்த்துக்க கூட தெரியும். செதுக்கி ஆப்பு வைப்பாங்க. இந்த படத்துல இசை நல்லா இருந்தது. அப்புறம் கதாநாயகி நம்ம சுக்குமசி வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னார். கண்ணீருக்கு மதிப்பே இல்லை, அதை விட மதிப்பில்லாது. அதுவும் பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பு அளவிட முடியாது. அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படத்து மேல உள்ள வைத்த காதல். இந்த படத்துல அவங்க கதாநாயகன் லவ் பண்ணவங்க இல்லையோ, இந்த படத்தை லவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இன்வால்மெண்ட், இந்த படம் நல்லா வரணும், ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆதங்கம் அது வந்து எமோஷனா. ஏன்னா என்ன சொல்றேன்னா உண்மையிலே நீங்க அப்போ நான் அவங்கள ட்ரெய்லரே ரொம்ப ரொம்ப கவுன்ஸ் பார்த்து இருந்தேன். கரெக்டாக சோனியா அகர்வால்ல அவங்கள மாதிரியே இருக்காங்க, அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. சோனியா அகர்வால் வந்து ஒரே படத்துல மிகப்பெரிய ஹீரோனி ஆகிட்டாங்க. அந்த சோனியா அகர்வால் ஃபேஸ்ல அதில் அழகு என்னன்னா கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, அவங்க ஃபேஸ்ல ஒரு சோகம் இருக்கும். அது அவங்க அழகு. இவங்களுக்கும் சின்ன சோகம் இருக்கு ஃபேஸ்ல, அதனாலதான் அவங்க கண்ணீர் வந்துச்சு, அழுகு வந்துச்சு. நீ சோனியா மாதிரி அவங்களோட பெரிய அளவில் வெற்றி அடையணும். மோனலிசா, மோனலிசா வந்து சிரிப்புல ஒரு சோகம். ஆமா, அதே மாதிரி நீங்க மோனலிசா மாதிரி உலக புகழ் அடைஞ்சிருக்க சுக்குனுஷா வந்து நம்மளோட ரொம்ப பெரிய மனசுல இருக்காரு இப்போ. ஆமா, நீங்க உலக புகழ் அடைஞ்சிருக்க. அப்புறம் வெற்றி சார், கதாநாயகன் வெற்றி. இவர் வந்து சினிமாவிலேயே போராடிட்டு இருப்பாங்க ரொம்ப வருஷமா. இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷம் அதிலே இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடைச்சிட்டாரு. அதே மாதிரி வெற்றி இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்காரு. அவருக்கு என்ன ஸ்பெஷல்னா அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன். 8 தோட்டாக்கள், பொம்மல், ஜிவி, இந்த படம் ஒரு ட்ரெய்லர்லேயே ஒரு வித்தியாசமான கதைன்னு தெரிஞ்சு போச்சு. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு சார். அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கு அப்படின்னா ஸ்டோரி கிஷோர் குமார் அதுக்கார கதை வந்து கிஷோர் குமார், இயக்குனர் முருகன். இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். ஏன்னா இன்னைக்கு மலையாளத்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கதை வருது. சின்ன சின்ன கதை படங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அங்கே கதாசிரியர் வேற இருப்பாரு, இயக்குனர் வேற ஒருத்தர் இருப்பாரு. நம்ம தெலுங்குல இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கதையெல்லாம் வருது. தமிழ்நாட்டில் தான் இதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துட்டு இருக்குன்னா டைரக்டர் தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் இப்படி ஒரு டோட்டல மொத்த குத்தகைக்கு எடுத்துறாங்க. நான் உட்பட சொல்றேன், அப்போ ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு புடிசல் வந்து என்ன நினைக்கிறான்னா டைரக்டர் வந்து அவங்க கதை சொன்னா தான் அவனை டைரக்டர் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு கதையை சொல்லி இந்த கதை எடுக்க போற அப்படின்னா உன்னால கதையை பண்ண முடியல, நீ டைரக்டர் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வந்துருக்கு. மலையாளத்தில் அப்படி இல்லை,
பாசில் அசிஸ்டன்ட் சாஹிபோட கதை எடுக்க போறேன் அப்படின்னா நம்பிக்கை போயிடுவாங்க. ஜோஷியோட அசிஸ்டன்ட் சாஹிபோட கதை இந்த கதை எடுக்க போறேன் அப்படின்னா நம்பி பணத்தை கொடுத்துருவாங்க. சித்திக் அசிஸ்டன்ட்னா இன்னாரோட கதை எடுக்க போறேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவாங்க. இங்க அப்படி இல்லை. இங்க ஒரு புது இயக்குனர் வந்து அவர் கதையை சொன்னா தான் அவன் மேல பிடிச்சிருக்கு நம்பிக்கை வருது. அது ரொம்ப காலமா அந்த தமிழ் திரையுலகில் அது ஒரு இது இருக்கு. அதனால நிறைய புதுசா இங்க படங்கள் வரமாட்டேங்குது. அப்போ ஒரு நல்ல கதை, ஒரு அனுபவமுள்ள இயக்குனரை ஒரு தயாரிப்பு நம்பி கொடுக்கும் போதுதான் இங்கேயும் மலையாளம் மாதிரி புது புது படைப்புகளாம் வரும். இந்த படம் கதை ஒருத்தர், இயக்குனர் ஒருத்தர், இன்னொன்னு இயக்குனரே ப்ரொடியூசர் ஆறாருன்னா அந்த கதை மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். அது ஒண்ணு இருக்கு. ஆசைக்காக இந்த படம் பண்ணிக்கவே முடியாது. ஒரு கதை மேல நம்பிக்கை, இன்னொன்னு இயக்குனர் அவரை நிரூபிக்கணும். அவர் நடிச்சிருக்காரு, வெற்றிங்கிற ஒரு நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த படம் ஒரு வித்தியாசமான படமா இருக்கும். வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம்.